பைபிள் படி பலி கொடுக்கலாமா, பையனை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? பைபிள் படி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? ஒரு பிள்ளைய கடவுளுக்கு பலி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. God never accept human sacrifice. கர்த்தர் ஒரு நாள் மனுஷ பலி என்ன செய்ய மாட்டாரு. அப்ப இப்படி கேட்டா பார்க்கிறவங்களுக்கு இது அகைன்ஸ்டா இல்லையா? பைபிள் படிக்கிறவன் என்ன சொல்லுவான்? அது எப்படி ஆண்டவர் கேட்பாரு? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? எந்த வசனத்துல சொல்லுவாரு? ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியும் இது கர்த்தர் என் மேல் வைத்த திட்டம், இது கர்த்தர் என்னை பத்தி செய்ய சொல்லியிருக்கிறார். சில நேரங்களிலே வானத்துக்குரிய சந்ததியில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய திட்டம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள கூடாததாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவா ஒரு கருத்து இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு செய் அப்படிம்பாரு, செய்யும் பாரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த வானத்துக்குரிய பிளானை செய்ய போறீங்களா, இல்ல இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து அத்தனை பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த பிளானை செய்யாம இருக்கிறதுக்கு. இந்த ஹெவன்லி பிளான் இருக்குல்ல, அதை செய்யாம இருக்கிறதுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வான்? ஹெல்ப் பண்ணுவான் உங்களுக்கு. அவன் சொல்லுவான், நாங்க பாத்துக்கிறோம் ஆபிரகாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆண்டவர் என்னதான் செய்யறாரு, என்னதான் பண்ணுவார் பாத்துப்பான். அது எப்படி பிள்ளையை கேட்பாரு? அதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாரு, தைரியமாரு, நாங்க இருக்கிறோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம் அப்படின்லாம்பா. ஆனா இது 100% காட் அவனை கூப்பிட்டாரு ஆபிரகாம். இன்னைக்கு உங்க பிள்ளைய கர்த்தர் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கர்த்தர் பலி கேட்க போறது இல்ல, கொடுக்க மாட்டாரு, சரி செய்ய சொல்றாரு, சரின்னு சொல்றதுக்காவது உங்க வாய் வருமா? இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அதை சரின்னு சொல்ல முடியும். அந்த ஹெவன்லி பிளான்ல இருக்கிறவன் மட்டும்தான். திருப்பியும் சொல்றேன், God never accept human sacrifice. இதை நான் சொல்லக்கூடியது பைபிள்ல உள்ள உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு திட்டம் உள்ளவராக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் யூனிக்காக இருக்கும், விசேஷமாக இருக்கும், அது உங்களுக்கானது மட்டும் இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை செய்வதற்கு பூமியில ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நானும் செய்யணும். அப்படி ஏன் செய்ய முடியுது அப்படின்னு கேட்டா, உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. அப்படி வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அந்த திட்டத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்துல இப்ப நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு 3 முக்கியமான ஒரு காரியத்தை வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சாரு. அதுவும் ஆண்டவர் தான் செஞ்சார், நான் செய்யல. முதல் காரியம் நான் நினைக்கிறது, இந்த 3மே நான் நினைக்கிறது. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 1992 திடீர்னு ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, என் கூட கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. போறோம், உட்காடுறோம், ஆண்டவரை பத்தி பேசுறாரு. நான் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்துல உள்ள ஒரு ஆளு, ஆனா அவர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, ஆண்டவரை பத்தி என்கிட்ட சொல்றாரு, கேட்கிறாரு. அந்த இடத்துல என் கூட சர்ச்சுக்கு வாங்குறாரு. அவர் பேசிதான் முடிச்சாரு, ஒண்ணுமே செய்யல. ஆனா அவர் என்ன சொன்னார் காஸ்பல் எனக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் தோணுது, இவர் இவ்வளவு பேசுறாரு, நம்ம போனோம் அப்படின்னு. அது கர்த்தரே என்னை நடத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவேன். அந்த வேறுபாடு அங்க இருந்து அன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் இருக்குது, அத்தனையும் டிவியில ஓடுது, என்னை சுத்தி நடக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் இழுத்துட்டு போறாரு என்ன. அது என் நினைவே இல்லம்ப, அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போனார். அதை வந்து யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அன்னைக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க ஒண்ணுதான் சர்ச்சுக்கு போறோம், நீ என்ன புதுசா பெண்டிகாஸ்டலுக்குள்ள பெந்தகோஸ்தே அப்படின்னு உள்ள போற. இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாக்கெல்லாம் அப்ப பெந்தகோஸ்தே பிடிக்காது, பெண்டிகாஸ்டலுங்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, கை தட்டுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பேர் அல்லேலூயா கூட்டம். எங்க அம்மாக்கு அது பிடிக்காது, அலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு. நீங்க நம்புங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்தது எங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இத்தனைக்கு எங்க அம்மா கிறிஸ்டியன், ஞானமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம தான் எடுத்தேன். ஏன்னா அவங்க தண்ணியில மூழ்கி இருக்கிற ஞானஸ்நானத்தை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாம தான் நான் எடுத்தேன். இந்த வேறுபாடு பிரிக்கிறாருல்ல, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒப்பு கொடுத்தோம். ரெண்டாவது, 2004 ஊழியத்துக்கு கர்த்தர் வர சொன்னார். அவர் வர சொன்ன போது எனக்கு எல்லாமே என்னுடைய ஃபேவரட், அல்லது எனக்கு ஃபேவரா இருக்கு, எல்லாம் இருக்கிறதுல என்னோட ஃபேவரட்டான விஷயம் அத்தனையும் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இதை விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு போ அப்படிங்கிறாரு. அதையும் சொல்லவே நான் அல்ல, முழு மைண்ட் எனக்கு அங்கிருந்து எடுத்துட்டார் ஆண்டவர். ஊழியத்துக்கு போகணும், அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னது. அப்படியே புறப்பட்டு வந்தோம். நீங்க நம்புங்க, 2 பேரை தவிர அத்தனை பேரும் என்னை பைத்தியம்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க. ஆண்டவர் தான் கொடுத்து வெளிநாட்டு கூட்டு போறாரு, அங்க போற ஆண்டவர் திருப்பி வர சொல்லுவாரா அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள். அதாவது டிஸ்கரேஜ் பண்ற வேர்ட். மாசம் அன்னைக்கு உள்ள சம்பளம் 70,000 ரூபாய் சம்பளம். அந்த 70,000 ரூபாய் சம்பளத்தை நான் பெருசுன்னு சொல்லல, இப்பயும் சொல்றேன். அதை விட்டுட்டு வர்றத அவங்களுக்கு அது பெருசா தெரியுது. அவங்க சொல்லப்படுறது எல்லாம் நியாயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எங்க அம்மா, 2 பேரை தவிர ஒருத்தரும் நான் வந்ததை அக்செப்ட் பண்ணவே இல்லை.
என்னை எல்லாருமே கேவலமா தான் பேசினாங்க, அத்தனை பேர் கேவலமா பேசினாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. ஒரு முடிவு, இல்ல நீ வா, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. இது 2வது ஸ்டெப். 3வது, இப்ப இங்க இருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கோம்ல, இத 2016 இங்க ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம், இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் முதல்ல நீங்க யாருமே பார்த்ததில்லை, இங்க இருக்கிற யாருமே என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. இப்ப நீங்க பாக்குற எதுவுமே இல்லாம, ஒரு ரோடு இல்லாம, ப்ராப்பரா இங்க வரத்துக்கு ஒண்ணுமே இல்லாம, 2 மேடு ஏறி வரணும், மலை குன்று மாதிரி இருக்கும், அதை ஏறி தான் வரணும். எதிரில் பாத்தீங்கன்னா தெரியும், அதை ஏறி தான் இங்க வரணும். அந்த சகோதரர், எனக்கு ஒரு பிரதர் தான் இதை கொடுத்தாங்க. அவங்க கூட்டிட்டு வரும்போது மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆச்சு நாங்க இங்க வரத்துக்கு, வந்து சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது. அந்த இடம், இந்த இடத்த ஆண்டவர் உனக்கு தரேன்னு இங்க நிக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, உணர்த்துறாரு, இந்த இடம் தான் நான் உனக்கு சொன்ன இடம், இங்கதான் நீ அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்புறோம். ஆனா என்னை சுத்தி இருக்கிற எதுவுமே நம்புவதுக்கு ஏதுவான காரியம் கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, மனுஷன் நடந்து வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகுது, இங்க ஊழியம் செய்யணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பாக்குற இவ்வளவு பெரிய காரியங்கள் எதுவுமே அங்க ஒரு செங்கல் கூட கிடையாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அங்க போ, அங்க உனக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். நோவாவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி பேழையை கட்ட ஆரம்பின்றார். எங்க ஆரம்பி? இந்த லேண்ட்ல ஆரம்பி. லேண்ட்ல கட்டினா எதுக்கு பேழை எங்க கட்டணும்? நியாயமா தண்ணியில கட்டணும். தண்ணிக்கு பக்கத்துல கட்டி தண்ணியில விடணும், அதான் செய்வாங்க. சம்பந்தமே இல்லாம பேழையை கட்டுக்கிறார். எது கட்டணும்? எல்லாரும் ஒரு உலக அழிவு வரப்போது, காப்பாத்துறதுக்கு கட்டு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு வேலை தான் இது, இங்க செய் அப்படின்னு சொன்னார். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த காரியத்தை, இந்த விஷனை ஒரு 5-6 பேரை தவிர வேற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. ஏன்னு சொன்னா, இத பைத்தியம் சொல்லக்கூடியவங்க என் கூட இருந்தாங்க. இங்க போய் கட்டுறதுக்கு பேசாம சென்னையில ஒரு வீடு வாங்கலாம், அங்க ஒரு ஆபீஸ் போடலாம், இவ்வளவு காசை நீங்க இங்க போய் செலவு பண்ணணுமா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய விடாம என் தரிசனத்தை விட்டு கீழே தள்ளக்கூடியதான அந்த பூமிக்குரிய வார்த்தை என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இதை செய்யணும். ஏன்னா இது காட்ஸ் பிளான். ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, ரோடு இல்லாத இடத்துல இருந்து ரோடு உருவாக்குறாரு. ஒரு கிலோமீட்டர் 150 மீட்டருக்கு ரோடு உருவாக்குறாரு. இந்த ஒரு ஆட்களுக்காக ரோடு போட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கிறாரு, 2 ஊத்து கொடுக்கிறார் தண்ணி. அதெல்லாத்தையும் தாண்டி இதை செய்யறதுக்கு மனுஷங்களை கொடுக்கிறாரு. அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். காசு இருந்தா கூட இங்கெல்லாம் கட்ட முடியாது. அதை கொடுத்து இவ்வளவு பேரை கொண்டு வராரு. இந்த தரிசனத்தை யோசிங்க. இதை நீங்க போய் யாருகிட்ட ஷேர் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அன்லெஸ் அந்த வானத்துக்குரிய தரிசனம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குது. காட்டுக்குள்ள போய் அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இப்படி செய்யறாங்களே, இது எதுக்கு இவ்வளவு அங்க செலவு பண்ணணும், ஏன் பண்ணணும், அதுவும் ரோடு இல்ல, ஆக்சசபிள் கிடையாது அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், நீங்க வானத்துக்குரிய சந்ததியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா பிளானும் யூனிக்கா தான் இருக்கும். அந்த பிளானை பூமிக்குரிய சந்ததிக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுமா? கர்த்தர் சொன்ன உடனே அதிகாலையில் எழுந்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்லா கவனிச்சு பாருங்க, சாராள் மிக்ஸே ஆக மாட்டாங்க. அதுல சாராள் என்ன ஆக மாட்டாங்க, சொல்லவே மாட்டான். சாராள் கிட்ட என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். சரி 2-3 நாள் இருந்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு பையனை பலி கொடுக்க போறோம், சரி பையன் கூட ஒரு 2-3 நாள் ஜாலியா இருப்போம், அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறமா கொண்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்னு கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவன் செஞ்சது என்ன? அதிகாலையில் எழுந்து மறுநாள் காலையில 7 மணிக்கு எழுந்துட்டான். சரி, காட்ஸ் பிளானை, கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை செய்யணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், நீங்க மட்டும்தான் செய்யவும் முடியும். ஏன்னா அது உங்க மேல வச்சது, அது உலகத்துக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்க அங்க ஷேர் பண்ணீங்க, உங்க விசுவாசத்தை குலைச்சிருவாங்க, உங்களை செய்ய விட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு அவங்க பேசி என்ன பண்ணிடுவாங்க, அந்த திட்டத்துல இருந்து உங்களை தூக்கிடுவாங்க. யாரை கொண்டு வந்து கர்த்தர் திட்டத்தை வைக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் பிரியும். மற்றவங்களை விட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அப்படியே பிரிப்பாரு, நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிடுவாரு. நான் எப்பவுமே சொல்வேன்,
ஒரு சிலர்லாம் இந்த ஊழியத்தின் பாதையில ஆரம்பத்துல நிறைய அகைன்ஸ்ட் வரும்போது அவர்கள் எதிர்த்துட்டு போவாங்க. போகும்போது ஒரு நாள் கூட கர்த்தர் போய் அவங்களோட ஒப்புரவாகிய கூட்டிட்டு சொல்ல மாட்டார். அவங்க அந்த தரிசனத்துல இல்லாம போறாங்க அப்படின்னா கர்த்தர் சொல்வாரு, ஒண்ணுமே பேசாத, விட்டு. தரிசனத்துல உள்ளவன் உன் கூட டிராவல் பண்ணுவான், தரிசனத்துல இல்லையா டிராவல் பண்ண மாட்டான். நீ போய் என்ன பண்ணாத, உன் தரிசனத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஐயோ இப்படி நடக்குது அதெல்லாம் சொல்லாத. அவன் தரிசனம் இப்ப லோத்து வரணும்னா கானானுக்கு என்ன பண்ணுவான், தானா வருவான். அங்க 1000 பிரச்சனை வரும், எங்க கானான்ல. ஆனா லோத்து என்ன சொல்லணும் தெரியுமா, எனக்கு ஆடு மாடு மந்தையை விட ஆபிரகாம் முக்கியம், ஆபிரகாமுடையதான தரிசனம் முக்கியம். இந்த தீர்மானத்தை யார் எடுத்திருக்கணும், லோத்து எடுத்திருக்கணும். இப்ப லோத்துக்கு ஆபிரகாம் கூட இருக்கிறத விட ஆடு மாடு முக்கியமா போச்சு. விளைவென்ன, ஒரு நாள் சோதோம் அழிந்தது. அந்த அழிவுல லோத்து எந்த ஆடு மாடுகளுக்காக சோதோமுக்கு போனானோ எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையாய் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்துக்குரிய சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வானத்துக்குரிய சந்ததிக்கு மட்டும்தான் அது புரியும், மற்ற ஜனத்துக்கு அது என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா கர்த்தரே அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லாம் தெரியுது இல்ல, வானத்துல நடக்கக்கூடியதான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாது. சயின்ஸ்ல சொல்லுவாங்க, மேகம் வருது, தண்ணிலாம் ஆகுது, எவாபரேட் ஆகுது, மேகம் ஃபார்ம் ஆகுது, இடிக்குது, இடி இடிக்குது, அங்கிருந்து மின்னல் வருது, எல்லாம் சொல்றாங்க. எதையாவது நீங்கள் மேகத்துக்குள்ள இருந்து பார்த்திருக்கீங்களா, அது நடக்கிற விஷயத்தை, ப்ராசஸ? அது நமக்கு புரியவும் புரியாது. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நட்சத்திரம் இருக்குது, அத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்களா? அதை தாண்டி இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அது தாண்டி ஒண்ணு இருக்குதா? பிளாக் ட்ரிஃப்ட்னு ஒண்ணு இருக்குனாங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாமே அசம்ஷன். ஏன்னா மனுஷனால வானத்துக்குரியதை கெஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஆனா தேவனுடைய திட்டத்தை அவனால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வானத்துல உள்ளவரால அதை புரிஞ்சுக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். இப்ப நீங்களும் நானும் எதுக்குரிய சந்ததி, வானத்துக்குரிய சந்ததி. கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. அந்த வேறுபாட்டுல நீங்க வானத்து நட்சத்திரம், அவன் கடற்கரை மணல். அந்த கடற்கரை மணல் இந்த வானத்து நட்சத்திரோட சேர்ந்துச்சு, அழிவு. அதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப பாருங்க, ரெண்டாவது பூமியிலேயே கர்த்தர் ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு. இப்ப வானத்துக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் பூமிக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, டிஃபரன்ஸ் உண்டாக்கிட்டாரு. ஆனா இப்ப ரெண்டாவது ஒண்ணு டிஃபரன்ஸ் உண்டாக்குறாரு. என்னது? பூமியில உள்ள ஜலத்துக்கும் வெட்டாந்தரைக்கு என்ன உண்டாக்குனார், தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக்கடவுது. இந்த டிஃபரன்ஸ். இந்த தண்ணீர் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது, இந்த வெட்டாந்தரை என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தண்ணீர் என்பது, இதுதான் பேதுரு சொன்னது, மாறுபாடுள்ள சந்ததி. பூமிக்குள்ளேயே உங்களுக்கும் எனக்கும் அகைன்ஸ்டா ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கிருந்து எப்பவுமே என்ன வரும் தெரியுமா, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இது எப்பவுமே கரையை நோக்கி வரும், உங்களை என்னையும் அழிக்கிறதுக்கு வரும். இப்ப நாம திட்டத்தின்படி வந்துடும். இந்த வெட்டாந்தரைங்கிறது எது? இந்த வெட்டாந்தரையில தான் மரம் செடி கொடிகளை உண்டாக்குறாரு, இந்த வெட்டாந்தரையில தான் ஏதேன் உண்டாக்குறாரு, இந்த வெட்டாந்தரையில தான் தோட்டத்தை உண்டாக்குறாரு, இந்த வெட்டாந்தரையில தான் நித்திய ஜீவ விருட்சத்தை உண்டாக்குறாரு. இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கானது, நமக்கானது பூமியில. இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை வச்சு கர்த்தர் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருந்து ஒரு ஜனம் வரும். பூமியில என்ன செய்யும், ஒரு ஜனம் வரும். அது என்ன பண்ணும், இத டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்கு, உங்க பிளான மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஒரு பிளான் ஒண்ணு பண்ணும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு சமுத்திரத்துக்கு? பைபிள் சொல்லுது, சமுத்திரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரிதான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்க இந்த பிளான பூமியில செய்யும் போது உங்களுக்கு விரோதமா பிசாசு பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புவான், ஒரு ஜனங்களை எழுப்புவான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. நல்லா கவனிங்க. இப்ப பாம்பு என்ன பண்ணுது, ஜலத்தை கொண்டு வந்து ஊத்துது. அப்படின்னா ஜனங்களை கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஜலம் இதுக்கு அடையாளமா இருக்கு. இது யாருடைய வாயிலிருந்து வருது, பாம்பின் வாயில். பிசாசு கிட்ட இருந்து ஒரு கூட்டம் எழும்பி வரும். இந்த கூட்டத்துடைய வேலையே என்னன்னா, விழுங்கிறது.